இந்த ஒயிட்டி மேடமை நம்ம சேனலில் வேறு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த மேடம் கிடையாது இவங்க. இது அவங்களோட ஃப்ரெண்டு, அக்கா, எப்படி வேணால் சொல்லலாம். இந்த வீட்டு பக்கமாக எந்த மாடு போனாலுமே எங்கள் வீட்டுக்கு வராமல் போகாது. ஏன் அப்படின்னா, நாங்கள் போகிறப்போ கேட்டுக்கிட்ட நின்று பழகிடுச்சு. நாங்கள் வாழைப்பழமோ இல்லை கையில் என்ன ஃப்ரூட்டு என்ன இருக்கோ அதை கொடுத்து பழகுனதுனால அதுங்க இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. போகிறப்போ வீட்டுக்கு இந்த வழியாக தான் போகுங்க, மேய்ச்சலுக்கு இந்த வழியாக தான் போகும். ஸோ அதனால் ரிட்டர்ன் வரப்போ இங்கே நின்றுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் போவாங்க. இந்த மாடு நம்ம பேச்சுக்கு எவ்வளோ அழகாக ரெஸ்பான்ஸ் பண்ணுது நீங்களே பாருங்களேன். இது வேணும் வேணாங்கிறதெல்லாம் தலையாட்டும். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் பாருங்கள். கீரை இருக்குடா, எடுத்துகிட்டு வரேன். கீரை நான் இப்போ என்ன பண்ணுவேன்? கீரை அங்கே இருக்கே, சாப்பிடு. அந்த அங்கே சைடில் போட்டிருக்கு போ. இந்த கீரை பிடிக்கலன்னா அப்போ நான் ஒன்றும் பண்ண முடியாது. என்னடி பண்ணுற? பிளாக்கி நாங்கள் கட்டி போகிறதுலாம் கிடையாது. அவன் ஃப்ரீடமாக தான் இருப்பான். தூங்குறது மட்டும் படியில் உள்ள கேட்டுக்குள்ளே தூங்கிக்குவான். அவனே பூந்து வந்துட்டு போயிடுவான். பெருசானா பார்க்கிங்கில் தூங்கிக்க வேண்டியது தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வெறி நாய் போச்சு. நல்ல வேலை நேராக போயிடுச்சு அப்படின்னு பார்த்தா டக்குன்னு நின்று திரும்பி பார்த்துட்டு இருந்தது. பயந்துட்டோம். நானும் என் ஹஸ்பண்டும் வேகமாக போயிட்டு பிளாக்கியை ஒருத்தர், அப்புறம் என் குழந்தைய ஒருத்தர் தூக்கிக்கிட்டோம். வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.